ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் என்கிற ஒன்று இல்லாமல் இருந்தாலே போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலை வந்தாலும், அதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு மரண பயம் இல்லை, எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, எனக்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் எனக்கு இல்லை. ஒரு உண்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்போ உண்மையான ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னால், எப்போ நமக்கு பயம் இல்லையோ அப்போ தான் நம்ம உண்மையான ஆவிக்குரியவர்கள். ஆமேன். ஆண்டவருடைய சீடர்களிலே பலரை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள், கையையும் காலையும் கட்டினார்கள். அவர்களை எண்ணெய் கொப்பரையில் போடுவோன்னு சொன்னாங்க, சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே போடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மட்டும் வரல அப்படின்னு சொன்னால், பயம் வரவே இல்லை பாருங்க. ஏன்னா அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமேன் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே ஒரு வெற்றியான வாழ்க்கைன்றது என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறது வெற்றியான வாழ்க்கை அது கிடையாது. இல்லை வியாதியே இல்லாத வாழ்க்கை, எனக்கு வியாதி வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வெற்றியான வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் எனக்கு வராதியா, அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்களேன், அந்த தைரியம் இருக்கு பாருங்களேன். அந்த தைரியம் மட்டும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாய் கட்டப்பட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நமக்கு நிறைய நேரத்தில் முன்னாடி நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பயம்.